ஓகேவா? கரெக்டாக இருக்குதா? யோ வாட்ஸ்அப் காய்ஸ், என்னுடைய சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடலை, ஒரு 2 வீக்ஸாக நான் வந்து வீடியோ போடலை. பிகாஸ் கொஞ்சம் வேலையாக இருந்தனால. ஸோ அதே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இவ்வளோ நேரம் ஃப்ரீக்வெண்டாக போட்டுக்கிட்டு இருந்தோம், திடீர்னு 2 வாரம் விட்டாச்சே அப்படின்ட்டு, இது சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வழக்கம் போல் நான் எப்போவுமே வந்துட்டு நான் வ்ளாக் செய்வேன். ஸோ இந்த வாட்டி நான் என்ன நினச்சேன்னா, நான் ஸ்டார்டிங்கில் செஞ்ச மாதிரி ஒரு ரியாக்ட் வீடியோ செய்யலான்ட்டு இருக்கேன், மறுபடியும் கொண்டு வரலாம். ஏன்னா அப்போ வந்து வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கு எடிட்டிங் பற்றி எதுவுமே தெரியாது அப்போ. இப்போ ஓகே, எனக்கு தெரிஞ்ச பேசிக்கில் நான் எடிட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து ரியாக்ட் வீடியோ செய்யலான்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வேறு எங்கேயும் இல்லை, இது நம்ம ஜிம்மு தான். ஸோ ஜிம்மில் தான் ஆக்சுவலி நான் வீடியோ செய்கிறேன். ஆஃப்டர் ஸோ லாங் நான் வந்து ஒரு ரியாக்ட் வீடியோ செய்கிறேன். ஸோ இந்த வாட்டி பார்ப்போம் எப்படி வருதுன்னு எனக்கும் தெரியல. என் கூட சேர்ந்து நீங்களும் ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி நம்ம என்ன ரியாக்ட் வீடியோ செய்ய போகிறோம்னா, என்னோடய இன்ஸ்டாகிராமில் வர்ற ரீல்ஸ், அதில் வர்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான ரீல்ஸ்லாம் நீங்கள் நான் வந்து நிறையா ஸ்டாரியில் போடுவேன். என்னோட ஸ்டாரியில் அதில் ஒரு சில பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, உனக்கு எப்படி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வருது? அதை ஒன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, பைத்தியத்தை கூட தான் இன்னொரு பைத்தியம் சேரும்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான், ஒரு பைத்தியம் கையில் ஃபோன் இருந்துச்சுன்னா பைத்தியக்கார சம்மந்தப்பட்ட வீடியோ தான் வரும். ஸோ கைஸ், ரொம்ப வளவள கொலகொலலாம் பேச வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே பூந்துருவோம் கைஸ். ஒன்னு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. குழால தண்ணி வரும்போது குடத்தை வைக்கிறது தான் புத்திசாலிதானோ. குடத்தை வச்சிருங்க சொல்லிட்டேன். வச்சாலும் சரியா வர மாட்டேங்குது மக்களே. குழாயில குடத்தை வச்சாலும் அது தட்டி விட்டு வேற ஆளு வந்து குடத்தை வச்சிடறாங்க. இப்ப நம்ம என்னதான் பண்றது? நெக்ஸ்ட் இந்த மாதிரி டான்ஸ் ஆடி எங்கேயாச்சும் நீங்க இடிச்சிருந்துருக்கீங்களா? நான் இடிச்சிருந்துருக்கேன். அது நான் வேற ஒரு நிலையில இருக்கிறப்ப அது ஒரு ஆக்ரோஷமான ஒரு டான்ஸை போட்டு இடிச்சுக்கிட்டேன். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இது மழை அடிக்குது, அலை அடிக்குது, புயல் அடிக்குது, பரபரக்குது, குறுகுறுக்குது, பருவ பொண்ணு நான் சாக்கடிக்குது, கொடி பறக்குது, வெடி வெடிக்குது, குளுங்க குளுங்க அடிக்குது, தவள் அடிக்குது, மனசுக்குள்ளர மண்ணி அடிக்குது. Nothing beats a Jet2 holiday. And right now, you can say பாத்தீங்களா எப்படிலாம் வந்து. நெக்ஸ்ட் இது நான் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும். என்னது சிரிப்பு? As I walk through the valley of the shadow of death, I take a look at my life. இது உண்மையிலே சொல்கிறேன், என் வீட்டு கதவுல நான் இந்த மாதிரி இடிச்சிருந்துருக்கேன். மாசம் நடந்து போயிட்டு லூஸாக போய் வந்தது தான் மிச்சம். Tengo un amigo que cobra más barato. Nimda, dozras tell me, har tabus crack oikinim bomla. Alah, yang kau tu ber, yang faham muda, yang banyak sudah tira, combi, itu doa kita selamat. Kata perin uncle, uncle, uncle. Pas itu boy danda. நெக்ஸ்ட் Focus on career, not girls, because GM is temporary, success is permanent. ചോളി മുടിച്ച്. നെക്സ്റ്റ് ഇതെന്താ സൂചേട്ടാ നാട്ടുകാരൊക്കെ ഇങ്ങനെ നോക്കുന്നേ? ஆக்சுவலி அது வந்து ஒரு மாதிரி திருப்புவாங்க, பட் நடுவில் ஒன்று வேவில் போல இருக்கு. ஸோ திருப்பின வேகத்துக்கு மூஞ்சில் அடிச்சிருச்சு.
சட்டை பறகுது தெரிக்குது. நெக்ஸ்ட் Felipe boquejada, bebê tá no deixa o compa Pepe da nalha pra botar. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆண்களோட பெரிய ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கு. எனக்கு என்ன தெரியும், எங்க தலையை அவ்வளோ சாமானியத்தில் இன்னொரு பாபர் கிட்ட கொடுக்கவே மாட்டோம். அது வந்து உயிர் போற மாதிரி, உயிர் போறதும் அந்த மயிர் போறதும் ஒண்ணு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். குதிச்சான், மணி கொண்டு வெளியே வந்துருச்சு. நல்லா பார்த்த மகனே, காத்துல ஆடிக்கிட்டு இருந்துச்சு, சந்தேகப்பட்டு இழுத்து தொங்கி பார்த்தேன். நடுவுல டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட மியூசிக் வச்சு பாத்தீங்களா? நெக்ஸ்ட் நான் இந்த கூட்டத்திலே இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ஆக்சுவலி தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் பிறகு பள்ளி பருவத்தில் கூட சத்தியமா சொல்றேன், இந்த வீடியோ இப்ப நான் வீடியோ செய்யறப்பையும் நான் அப்படி வளருவேன் மக்களே. இது மட்டும் இல்ல, நான் எப்ப என்ன vlog செஞ்சாலும் ஆக்சுவலி இதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. எடிட்டிங்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் கொஞ்சம் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் மிஸ். தக்காளி பிடிங்கி கொடுத்துடா. என் வீட்டுல வந்து அந்த முட்டை பொரிப்பேன், காலையில எந்திரிச்சு முட்டை பொரிப்பேன். இந்த மாதிரி தான் சட்டை எல்லாம் பொரிப்பேன். ஆனா அந்த எண்ணெய் தெரிக்கும் பாருங்க, ஐயோ. அது கொஞ்ச நேரத்துல எல்லாமே நின்றோம். இந்த வானம், பூமி, கடலு, காற்று எல்லாமே நின்றோம் கொஞ்ச நேரத்துல. அந்த மாதிரி உழுவு. அது வந்து அந்த பகுதி வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுடைய ஒரு ஹை சென்சர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது என்னன்னு தெரியல, அந்த பர்சன் நடந்துதான் போவாங்க, கை கூட வராது, அந்த நடந்துதான் போவாங்க. ஆட்டோமேட்டிக்கா இப்படி போயிருவோம். ஏன்னா இந்த ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து இவனுங்க அங்க அடிச்சு விளையாடுவானுங்க, பைத்தியக்காரனுங்க. என் கூட உள்ள நிறைய பைத்தியக்காரனுங்க அந்த வேலை தான் பண்ணுவாங்க. ஹை சென்சர் பிளேஸ் கைஸ். நெக்ஸ்ட் சீக்ரெட் ஸ்கில். செம்ம கோல். என் வாழ்க்கையில இப்படி ஒரு கோல் நான் பார்த்ததே இல்லை. பேயடி, அது மாதிரி பேயடி. ஓ அந்த கடைசி அந்த பாருங்க. வாழ்வு மாமே, பொண்ணா வாழ்வு. Guys, இது நிறைய பேர் இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காடுங்க. உடம்பு மட்டும் நல்லா பெருசா பில்ட் பண்ணிட்டு லோ பாடி விளையாடவே மாட்டாடுங்க. அப்படியே காலு குச்சி மாதிரி இருக்கும். பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்து பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா நல்லா இருக்குது. குச்சி மட்டும் கொடுத்துட்டாங்க. இதோ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ தான். நன்மை கொடுக்கறானேன்னு சொல்லிட்டு வாங்குறது, கடைசியில ரூம் போய் நெக்ஸ்ட் O de hoje tá pago, tá ligado? Why is he sweating?
ஏன் நடிக்காத. யாரெல்லாம் சிங்கிளா இருக்கீங்க பேசாம இதை வாங்கிட்டா one uncle in every உண்மையிலே கைஸ் ஜிம்முக்கு வருவாங்க, என்ன விளையாடணும் ஏது விளையாடணும்னு தெரியவும் தெரியாது, அந்த ஃபார்ம் தெரியாது, ப்ராப்பரான பொசிஷன் தெரியாது, என்ன அந்த அன்னைக்கு என்ன மசில் விளையாடுறாங்கன்னு கூட தெரியாது. வருவாங்க, காசு கட்டுவாங்க, எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து கண்டிப்பாக அந்த மசில் சோனஸ் இருக்கும், கண்டிப்பாக அந்த மசில் பெயின்ஸ் இருக்கும்ல, அதில் ரெஸ்ட் எடுத்தவங்க தான் அடுத்த ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் வருவாங்க. மறுபடியும் அதே மசில் பெயின் வரும், அதே ஒரு கால ரொட்டீனாகவே வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. தயவு செய்து அங்கிள்ஸ் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பீத்தி எடுங்க. Next. This is why I stay quiet. ஏப்பா பொதுவாவே இங்க ஜலத்தை இப்படி வாய் வச்சு தான் குடிப்பீங்களா? நீங்க எது வச்சு குடிப்பீங்க? சத்தியமா என் வாயும் இதே ஒரு பிரச்சனை தான். நமக்கெல்லாம் வீட்ல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு? அதான் வாயை கொடுத்துருக்காங்க. அதேதான். ஓகே கைஸ், இதோட என்னோட ரியாக்ட் வீடியோ நான் முடித்துக் கொள்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். பாய் பாய்.